இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கான 1000 ரூபாய் வந்து இன்று வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக புதிய தகவல் ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து பொங்கல் பரிசு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவற்றுடன் சேர்த்து ரூபாய் 1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அதே சமயம் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி வருவதால் ஜனவரி 10ஆம் தேதி வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. மேல்முறையீடு செய்தவர்களில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் உட்பட சுமார் மொத்தமாக 1,15,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட உள்ளது. இவ்வளவு பேருக்கும் வந்து ஒரே நேரத்தில் பணம் செலுத்த முடியாது என்பதால் இன்று, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி மதியத்திற்கு மேல் வந்து தகுதியுள்ள பெண்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் வந்து மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதில் வந்து தகுதியானவர்கள் சொல்லிட்டு உரிமை தொகை பெறுவதற்கு 2 லட்சம் பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நேற்றிலிருந்து வந்து 1 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு 1 ரூபாய் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கணும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு கூடிய விரைவில் வந்து SMS மூலமாக தெரியப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு மட்டும் உரிமை தொகை வந்து 10ஆம் தேதி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து தற்போது வந்து புதிய தகவலின்படி ஜனவரி 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய 2 தினங்களிலும் வந்து 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதனால் இன்று உங்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே தகுதியான பெண்களுக்கு வந்து இதுவரை 4 தவணை பணம் மாதம் 1000 ரூபாய் வந்துவிட்டது. ஆனால் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு அந்த 4 தவணைக்கான பணம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த மாதத்தில் அவர்கள் உரிமை தொகை பெற தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாதத்திலிருந்து தான் மாதம் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரித்துள்ளது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. 4 சக்கர வாகனங்கள் ஏதாச்சும் உங்களுடைய பேரில் பதிவிருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வருமானம் அதிகரித்திருந்தாலோ 4 சக்கர வாகனம் உங்களுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலோ அந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கான உரிமை தொகை நிறுத்தப்படும் சொல்லிட்டாங்க. இதனால் உரிமை தொகை பெறுவதற்கு வந்து நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் தான் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் ஏற்கனவே பணம் வாங்கியவர்களும் இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.